இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வாக்கியம் யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே, யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிவேன். அப்படி நீ வராதிருந்தால் இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்திருக்க முடியாது என்று சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லும் போது, நான் முதிர் வயதா இருக்கையில் மீண்டும் எப்படி என் தாயின் கர்ப்பத்தில் நான் பிரவேசிப்பேன் என்று அவர் கேட்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நீ யூதர்களுக்குள்ளே பெரிய போதகனாயிருந்து இது உனக்கு தெரியவில்லை என்று. இன்னைக்கு அநேக ஊழிய தேவ பிள்ளைகளும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாமல் அதுக்கு எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுவோம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவோம். யூதர்களுக்குள்ளே பெரிய அதிகாரியாய் இருந்தார், பெரிய போதகனாய் இருந்தார், அவன் ஒரு பரிசேயன் என்று வேதம் சொல்லுகிறது.